கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை அறிவுறுத்தி அந்த வகையிலே அரசினுடைய 4 ஆண்டு கால சாதனைகளையும் விளக்கி, அதுபோல மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கத்தால் தமிழ்நாடு அரசாங்கம் வஞ்சிக்கப்படுகின்ற நிகழ்வுகளெல்லாம் வலியுறுத்துகின்ற வகையிலே ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்ற வகையில சந்தித்து புதிய உறுப்பினர்களை சேர்க்கின்ற பணிகளையும் செய்ய வேண்டும் என்ற வகையில அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய சாதனைகள் என்பது நீர் குமிழி போல குமிழியாக தோன்றி மறைவதில்லை. நிரந்தரமாக அவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். விடியல் பயணம், இந்த விடியல் பயணத்தின் மூலம் இன்றைக்கு டவுன் பஸ்ல இருந்து சாதாரணமாக மக்கள் எங்கு வேண்டுமானாலும் ஏறி சென்று அவர்களுடைய செயல்களை செய்ய முடியும் என்ற நிலைகளை உருவாக்கி இருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவேன் என்று அறிவித்திருந்தார்கள். அதுபோல இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் வழங்குவது மட்டுமில்லாமல் விடுபட்ட மகளிர்களுக்கும் அந்த குறைகளெல்லாம் ஆய்வு செய்து அதையும் வழங்க இருக்கின்றோம் என்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் முக்கியமான அங்கமாக வழங்குகின்றது. அதனால மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தெந்த வகையில் உதவ வேண்டும், எந்தெந்த வகையிலே கடன் வழங்க வேண்டும், அந்த வகையிலே கிராமத்தில் உள்ள நிலைகள் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தந்திருக்கிறார்கள். அதுபோல புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்பது இன்றைக்கு அவன் அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு 12 படித்து கல்லூரிக்கு செல்கின்ற போது மாதந்தோறும் அவருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாணவன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், அவன் படித்தவனாக உயர வேண்டும் என்ற வகையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அருமையான ஒரு திட்டத்தை தமிழகத்திலே கல்வி படிக்காதவர்களே இல்லை, கல்லூரிக்கு செல்லாதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். அதுபோல நான் முதல்வர் திட்டம், நான் முதல்வர் திட்டம் என்பது ஒரு கல்லூரியிலே படிக்கின்றவர், ஒரு மாணவன் ஒரு +2 முடித்து கல்லூரிக்கு செல்கின்றவன் அவன் என்ன பாடத்தை எடுக்க வேண்டும், என்ன பாடத்தை எடுத்தால் எந்த இடத்தில் அவன் பணியாற்ற முடியும் என்ற வகையிலே, அதுவும் இல்லாமல் அவன் கல்லூரியில படிக்கும் போதே அவன் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற வகையிலே நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவனுக்கான பயிற்சிகளை வழங்கி அவனுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுபோல இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளும் சீரான தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்ற வகையிலே ஒரே இடத்தில் தொழில்கள் குவியக்கூடாது, சமச்சீராக தமிழகம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர், பல்வேறு தொழில்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடி பகுதியிலும் இன்றைக்கு பல்வேறு தொழில்களை, புதிதான தொழில்களை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற வகையிலே செய்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். அதுபோல இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விவசாயிகளுடைய மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக என்னென்ன பணிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வகையிலே அதற்கான பணிகளை செய்யக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அதுபோல சிறு தொழில் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சிறு தொழில்களுக்கான அவர்களுக்கான உதவிகளை செய்து அந்த சிறு தொழில் மூலம் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வகையில், நிரந்தர வளர்ச்சி அடைகின்ற வகையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நான் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே செய்திருக்கின்றாரு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திட்டங்கள் என்பது நீர் குமிழி போல் தோண்டி மறைகின்ற திட்டமாக இல்லாமல் நிரந்தரமாக அவர்களுக்கு உதவிகரம் செய்கின்ற திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தந்திருக்கின்றார். ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டமாக தந்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு திட்டங்கள் வந்தாலும் எந்த வகையிலாவது பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் இந்த திட்டங்களை எல்லாம் குழப்படி செய்ய முடியுமா, இந்த பணிகளை எல்லாம் நிறுத்த முடியுமா? 100 நாள் வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான பணங்களை சரியான நேரத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் 100 நாள் வேலைக்கு பணம் வரவில்லை என்று
தவிக்கின்ற நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் அந்த பணங்களை கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி ஏதாவது அவர்களிடம் வேண்டி ஏதோ நாம் அவர்களுக்கு கடன் பட்டது போல் அவர்களிடம் வேண்டி கேட்பது போல் இன்றைக்கு செய்கின்ற நிலைகளை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் செய்து வருகின்றது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நம்முடைய ஜிஎஸ்டிகளே நம்முடைய வருமானத்தில் இங்கிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு செல்கின்றதிலே 40% நமக்கு தர வேண்டும் என்ற நிலைகள் உள்ளது. ஆனால் அவர்கள் தருவது என்னவென்று சொன்னால் 29% தான் தருகின்றார்கள். அந்த 29% சரியாக தருகின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் தருவதில்லை. இன்றைக்கு குறிப்பாக கல்வி நிதியை மட்டும் 2250 கோடி ரூபாயை நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பணம் தருவோம். இந்த புதிய கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் தரமாட்டோம் என்ற வகையிலே அங்கே மத்தியில் இருக்கின்ற கல்வித்துறையுடைய அமைச்சர் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த வகையிலே சொல்கின்றார் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே சொல்வார்களே, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படம் பார்க்கின்ற போது அந்த படத்தில் வரும் ஒரு வசனம், அதில் வருகின்ற போது ஜாக்சன் துறையிடம் கேட்பார்கள், எல்லா பாளையக்காரர்களும் பணிந்து விட்டார்கள், பயனடைகின்றார்கள், நீ மட்டும் ஏன் படியாமல் இருக்கின்றாய் அப்படி கேட்கின்ற போது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்வான், நான் ஒருவன் மட்டும் படியாமல் இருப்பதால் உங்களுக்கு என்ன நஷ்டம், அதனால் என்ன நஷ்டம் என்று கேட்பானே. அதுபோல தமிழகம் மட்டும் அந்த நிலைகளை செய்கின்ற போது அதனால் மத்திய அரசாங்கத்திற்கு என்ன இடர்பாடுகள் இருக்கின்றது, அதுக்கு புதிய கல்விக் கொள்கை, இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சித்தாந்தமே என்னவென்று சொன்னால், RSS கொள்கைகளை தமிழகம் இந்தியா முழுவதும் நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே இந்த திட்டங்களை, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். அதிலே என்னவென்று சொன்னால், 5ஆம் வகுப்பிலே பரீட்சை, 8ஆம் வகுப்பிலே பரீட்சை, 10ஆம் வகுப்பிலே பரீட்சை, இப்படி பரீட்சையாக வைக்கின்ற போது அவன் ஃபெயில் ஆகின்ற போது, ஒருவன் கிராமத்திலே ஃபெயில் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவன் சொல்வான், எனக்கு படிப்பே வரவில்லப்பா, நான் என் பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்க்கிறேன் சொல்லி இடையே படிப்பை நிறுத்தி விடுவான். தொடர்ந்து கல்வி வளர்ச்சியிலே தமிழகத்தை எந்த வகையிலாவது, அதாவது கிராமத்தில் இருக்கின்ற கல்வியை முடக்க வேண்டும் என்ற வகையிலே செய்கின்ற நிலைகளை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா புதிய கல்விக் கொள்கை என்ற வகையிலே அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மும்மொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சமீபத்தில் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே நடந்த நிலைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே மராட்டியமும் இந்தியும் தான், மராட்டியமும் இங்கிலீஷும் தான் படிப்போம், மும்மொழி கொள்கையாக நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்ற வகையிலே இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய கூட்டிலே இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு சொல்கின்றது என்று சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சருடைய எண்ணங்களை அங்கே நிறைவேற்றக்கூடிய பணிகளை இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை. ஆங்கிலமும் தமிழும், தமிழும் ஆங்கிலமும் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையாக, கலைஞருடைய கொள்கையாக, தமிழக முதலமைச்சருடைய கொள்கையாக அந்த கொள்கையை இன்றைக்கு சொல்லார் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே இந்தி போராட்டம் நடந்தது. இந்தி போராட்டம் என்பது கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடந்தது. இந்தி படிக்கக்கூடாது என்பதற்காக அல்ல, இந்தி மட்டுமல்ல, கன்னடத்தையும் படிப்போம், மலையாளத்தையும் படிப்போம், தெலுங்கையும் படிப்போம், ஆனால் நாங்கள் விருப்பப்பட்டு படிக்கின்ற பாடமாக அது அமையும். ஆனால் இந்த இந்தி திணிக்கின்ற போராட்டம் நடைபெறுகின்ற போது அன்றைய பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்புகின்ற வரை இருமொழி கொள்கையை வைத்துக் கொள்ளலாம் என்ற உறுதிமொழியை அன்றைக்கு பாராளுமன்றத்தில் அன்றைய பாரதத்தின் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தந்தார்கள். இப்படியாக எந்த வகையிலாவது நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவது, கல்வியின் வளர்ச்சியை தடுப்பது, இது போன்ற நிலைகளை இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது. எந்த வகையிலாவது தமிழ்நாட்டுக்குள் உள்ளே நுழைந்து விட வேண்டும், நாம் நுழைய முடியவில்லை. தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது 40க்கு 40 தோற்கின்றோம். எந்த வகையில் நாம் வெற்றி பெற முடியவில்லை. அந்த வகையில யாராவது பிடித்து போக வேண்டும் என்ற வகையிலே அன்றைக்கு அதற்கு உறுதுணையாக அதிமுகவை கையில பிடித்து, எடப்பாடியை கையில பிடித்து மிரட்டி வைத்து கூட்டணியை அமைத்துக் கொண்டு எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் உள்ள நுழைந்து விட்டால் நம்முடைய எண்ணங்களை யாரிடம் சொல்ல வேண்டியதில்லை, நாமே நிறைவேற்றி விடலாம் என்ற வகையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு திட்டம் தீட்டுகின்றார்கள் என்றார் சொன்னால், இந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கின்ற வகையிலே இன்றைக்கு உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை, மண்மொழி, மானம் காத்திட ஓரணியில் திரளோ என்ற வகையிலே
நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிராமம் கிராமமாக சென்று, நகர நகரமாக சென்று, ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் நம்மிடம் செய்திருக்கின்றார் என்பதை விளக்க வேண்டும் என்ற வகையில் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எல்லா பணிகளையும் இயக்கத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வர இருக்கின்ற காலத்திலே இன்றைக்கு 7வது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார்கள். 2வது தடவையாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வருவார்கள் என்ற உறுதியோடு இன்றைக்கு இயக்கத்தினுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் பணியாற்றுகின்றார்கள்.